வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்துட்டு நம்ம சேனலில் பரங்கிக்காய் பொரியல் செய்வது எப்படி அது மாதிரி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணுற நேரத்தில் பரங்கிக்காயோட நன்மைகள் தீமைகள் இதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ நீங்கள் அந்த காயை வெட்டிட்டு சும்மாவே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து இனிப்பாக இருக்கும். அதனால தான் இதுக்கு வந்துட்டு சக்கரை பூசணி அப்படின்னும் ஒரு பேர் இருக்குது. இது வந்துட்டு குளிர்ச்சியான காய். இதில் வந்துட்டு விட்டமின் பி, சி இது கூட கொஞ்சம் அளவு இருக்குது. இது வந்து பித்தம் போக்கும், அப்புறம் பசியை தூண்டும், மூல நோய்க்கு நல்லது, எரிச்சல், தாகம், வயிற்று பொறுமல் இந்த வியாதிகளெல்லாம் குணப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தீமையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா உடலில் கெட்ட ரத்தத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாப்பிட்ட பிறகு ஜீரணமாகறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னும் சொல்கிறாங்க. சரி, இதை சரி செய்கிறது எப்படி அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம சாப்பிட்டு முடித்தோன்னே கொஞ்சம் வெந்நீரில் சுக்கு பொடியை போட்டு கலந்து குடிச்சிட்டா இது சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதை வந்துட்டு யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. அப்படின்னு பார்த்தாக்கா, ஸ்ட்ரென்த் இல்லாமல் வீக்காக இருக்கவங்க, அப்புறம் ஏதோ ஒரு நோயினால் இளைச்சி போகிறவங்க, இல்லை நோயாளிகள், இவங்கெல்லாம் வந்துட்டு சாப்பிட்றத தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது இந்த பரங்கிக்காயில் விதைகள் இருக்குது பார்த்திங்களா, அது கூட அவ்வளோ நல்லதுங்க. இந்த விதைகளில் பார்த்திங்கன்னா விட்டமின்ஸு, அப்புறம் ஃபேட்டி ஆசிட்ஸு, மினரல்ஸு இதெல்லாம் வந்து தலைமுடிக்கு நல்லது. அதுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய விட்டமின் பி, அப்புறம் ஜிங்க் இது வந்துட்டு சருமத்துக்கு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க, நம்ம இன்றைக்கி மண் சட்டியில் தான் வந்துட்டு செய்ய போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் கடுகு, அப்புறம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் 1/4 ஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகா, அப்புறம் ஒரு கட்டி பெருங்காயத்தில் வந்துட்டு ஒரு 2 சின்ன பீஸ் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கிட்ட பிறகு இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு 20 நம்பர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அதை தோலெல்லாம் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ப்ளஸ் கருவேப்பிலை இதை போட்டு கொஞ்சம் வதக்கிடலாம். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்துடலாம். காய் வேக வைக்கும் போது மறக்காமல் காய்க்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்க்கணும். சரிங்களா? இப்போது நம்ம காயை ஆட் பண்ணிடலாம். கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காயை ஆட் பண்ணிடலாம். சும்மா ஒரு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு அந்த காய்க்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறமா இது மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நான் 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்துட்டு எப்படி வேணாலும் இதை சேர்க்கலாம். காஞ்ச மிளகா போடலாம், இல்லைன்னா பச்சை மிளகா போடலாம், இல்லை இந்த 2 மிளகாவும் வேண்டாம் எனக்கு இது மட்டும் போட்டுக்கிறேன், மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் போட்டுக்கலாம். எல்லாமே அந்த காரத்தை கொடுக்கக்கூடியது தான் இல்லைங்களா. கொஞ்சம் அந்த ஸ்மெல்லு, டேஸ்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசப்படும். நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை மாற்றி அமைச்சிக்கலாம். ஓகே, இதை வந்து லிட்டை போட்டு அப்பப்போ கொஞ்சம் மூடி திறந்து கொஞ்சம் வதக்கி விட்டு அந்த தண்ணி வத்துற அளவுக்கு வச்சுருந்தால் போதும். தண்ணி ஒன்ஸ் வத்திருச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி இருக்குது. நம்ம மறுபடியும் லிட் போடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வத்திருச்சு. இப்போது நம்ம அதுங்களையும் பார்த்தாக்கா தேங்காவை கொஞ்சம் திருவி வச்சுக்கலாம். இப்போ நான் திருவி வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இருந்ததுன்னா கொத்தமல்லியை வந்துட்டு கழுவிட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும். இது வந்து சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷுர். பட் இது வந்து ஏற்கனவே கொஞ்சம் தித்திப்பாக இருக்கக்கூடிய ஒரு இது வெஜிடபிள். இன்னொன்று பார்த்தாக்கா சுகர் பேஷண்ட்டு கொஞ்சம் தேங்காயும் சாப்பிடக்கூடாது. அதனால் தேங்காய் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க. ஆனால் தேங்காய் சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். அதை நான் சொன்னேன் பார்த்திங்களா, அந்த விதைகள் அதை வந்துட்டு கொஞ்சம் காய வச்சிங்கனாலே, சும்மா நெல்லில் உலர்த்தினாலே போதும், காஞ்சிரும். அதுக்கு இந்த மாதிரி தோலை வந்துட்டு அழகாக உரித்து எடுத்து அதுக்கப்புறமா சாப்பிட்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.